சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லாமே காம்ப்ளிகேட் ஆன மாதிரி மினிமலிசமும் காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு இல்லையா? ஜப்பனீஸ் மெத்தட், 15 ரூல்ஸ், அந்த ரூல்ஸ், இந்த ரூல்ஸ்னு நிறைய நமக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. பட் நமக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கிறது கூட மினிமலிசம் தான். நமக்கு வீட்டுக்கு வரவு செலவு எழுதுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும் இல்லையா? அதுக்காக நம்ம 3 வருஷம் 5 வருஷம் படிக்கக்கூடிய அந்த ஃபுல் அக்கௌண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் மினிமலிசம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சப்ஜெக்ட். நமக்கு அவ்வளோ அறிவு தேவை கிடையாது. நமக்கு லைஃபுக்கு தேவையான அளவுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். மினிமலிசம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா யூடியூப்பில்? அதே மாதிரி 2012-13 அந்த டைம்லலாம் ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டிங்காக இருந்தது. அப்போ தான் நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன். ஆனால் அது என்னங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியாது. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணேன் இல்லையா? அப்போது அந்த மெம்பர்ஸோட அப்பப்போ மீட்டிங்லாம் நடக்கும். அந்த மாதிரி நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். நான் மீட் பண்ணும்போது அங்கே ஃபேமிலியோடவே வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ நானும் என்னோடய அம்மாவோட போய் மீட் பண்ணுவேன். அது டயட் குரூப் கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட லைஃப் ஸ்டைலே நம்ம மாற்றிக்கிற மாதிரியான உள்ளது. அதாவது நம்மளோட உணவு பழக்கம் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆன போது தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அதில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், ரவா இது எதுவுமே சாப்பிட வேண்டியதில்லை. ஓ மை காட்! அப்படின்னா நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா, அதெல்லாம் சாப்பிடாம இருந்து தான் வெயிட் லாஸ் பண்ணேனே தவிர என்னை வருத்திக்கவோ, எக்ஸசைஸ் பண்ணவோ, டயட்டோ எதுவுமே நான் இருக்கல. அப்போது அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே ஃபேமிலியோடவே அந்த லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க. அப்போ என்னோடய ஃபேமிலிக்கும் அந்த லைஃப் ஸ்டைலை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். அதை நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே இருந்தேன். ஏன்னா அப்போ அந்த டைமில் என்னோடய அப்பா இறந்துருந்தாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அதனால் இப்போ இருக்கிறவங்க இனிமேல் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற திங்கிங் எனக்கு இருந்துச்சு. அப்போது அங்கே வந்திருந்த பெண்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அதாவது அவங்களாம் என்னை விட பெரியவங்க இல்லையா? அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், எப்படி நம்ம இந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே இந்த உணவு பழக்கத்தை கொண்டு வர்றது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, எங்கள் வீட்டில் தோசைக்கல், இட்லி பாத்திரம் இதெல்லாம் பெருசாக கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் மினிமலிசம்னால் என்னென்னு தெரியாது. பட் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னால் அவங்களோட கிச்சனில் நிறைய திங்ஸ் இல்லை. சப்பாத்தி கட்டை, பூரி போடுறதுக்கு, அப்புறம் நிறைய எண்ணெய், இது எதுவுமே அவங்க வாங்குறது கிடையாது இல்லையா? இப்போது நானும் என்னோடய ஷாப்பிங் லிஸ்ட்டில் ரவா, மேகி, ஓட்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பித்த உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லைஃப் சிம்பிளாக ஆயிடுச்சு. அப்போது என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய தவா, கரண்டியோட எண்ணிக்கை, பாத்திரம், இட்லி குண்டா எல்லாமே வெளியில் போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சப்போ கிச்சன் லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதை தவிரவும் எனக்கு சமைக்கிற வேலையும் குறைஞ்சிடுச்சு. இதெல்லாம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லைஃப் ஸ்டைல் மினிமலிசமாக மாறிடுச்சு. இப்படி தான் நான் மினிமலிஸ்ட் ஆனேன். என்னை பொறுத்த வரைக்கும் மினிமலிசம் அப்படிங்கிறது கிச்சன்லேயும் நம்மளோட ஹெல்த்லேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய நான் வீடியோஸ் பார்க்கும்பொழுது டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ரூல்ஸு, அந்த திங்ஸ் வச்சுக்காதீங்க, இதை வாங்காதீங்க, அதை வாங்காதீங்க அப்படின்னா குரங்கு நினைக்காத அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இருக்குது எனக்கு மினிமலிசம் வீடியோஸ் இப்போ வரதெல்லாம் பார்க்கும்போது. எது வேண்டாங்கிறதோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நான் இருக்கக்கூடிய இந்த வீடு நார்மலாக இருக்கக்கூடிய வீடு தான். இதில் எந்த விதமான ஃபேன்சி ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. என்னால் நான் மினிமலிஸ்ட்டுன்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த வீடு ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறதோ, இல்லை கிச்சனில் ஒரே மாதிரி டப்பா வாங்கி போட்டு வச்சுக்கிறதோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம மினிமலிஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா? பட் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு இதுதான் பெட்டராக இருக்கும். இது எல்லாமே வெள்ளையாக இருந்து அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு கலர்ஸ் வேணும். நான் வச்சுருக்கிற கர்டன் கலரு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே பக்கத்தில் வீடு கிடையாது. வெளிச்சம் உள்ள ரொம்ப கண்ணு கூசுகிற அளவுக்கு வருது அப்படிங்கிறதுனால நான் டார்க் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னோடய வீட்டை நான் மாற்றிருக்கேன். அந்த ஃப்ரீடம் தான். அந்த ஃப்ரீடம்காக தான் நம்ம மினிமலிசம்குள்ளேயே போகிறோம். அப்போ போய்ட்டு நான் ஒயிட் பெயிண்ட் அடிச்சுப்பேன், ஒயிட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பேன், யூனிஃபார்ம் மாதிரி போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரீடமே போயிடுது. அப்புறம் அதில் மினிமலிசம்ங்கிறதுல ஒரு மீனிங்கே இல்லாமல் போயிடுது இல்லை?
எனக்கு இது பிடிச்சிருக்கு, ரைட்டு. பொதுவாகவே ஒரு 30-32 வயசு தாண்டிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம ஹெல்த் மேலே ஒரு கான்சியஸ் வந்துடும், திங்ஸ் மேலே இருக்கிற இது போயிடும், நமக்கு வந்து ஒரு ஞானமே வந்துடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடுவோம் நம்ம. அப்போ நமக்கு இந்த மாதிரி வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ளஷர்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து தானாகவே குறைஞ்சிரும். அது பேர் தான் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்போ நார்மலாக எல்லாருமே மினிமலிஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்கவுங்க மேலே செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், அவங்க லைஃப் மேலே பொறுப்பு, சுற்றி இருக்கிறவங்க மேலே ஒரு பொறுப்பு இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா தானாகவே மினிமலிஸ்ட் ஆகிடுவாங்க. இதுக்கு நம்ம வந்து நிறைய தியரிட்டிக்கலாக படிக்கணும், நிறைய வீடியோஸ் பார்க்கணும், யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. நானும் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் மினிமலிஸ்ட்டாக இருங்க, அதை வாங்காதீங்க, இதை வாங்காதீங்க, இது வேஸ்ட்டு, அந்த மாதிரி நான் எப்போதுமே வீடியோஸ் நான் போடவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இப்போது ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, ஸ்கூலில். இப்போ நானே ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் என்னால் ரிப்பீட்டடாக ட்ரெஸ் வந்து போட முடியாது. நான் நிறைய ட்ரெஸ் வச்சுருந்தேன். அப்போவும் நான் சிம்பிளான லைஃப் தான் வாழ்ந்தேன். இருந்தாலும் என்கிட்ட ட்ரெஸ் நிறையா இருந்துச்சு. விதவிதமாக ஹீல்ஸ் வச்சுருந்தேன். ஏன்னா என்னோடய ஹைட்டு கம்மி. என்னோடய ஜூனியர்லாம், அதுவும் பாய்ஸ்லாம் என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. அப்போது எனக்கு அவங்கள பார்த்து இப்படி பேச முடியாது. அதனால நான் எப்போதுமே வந்து ஹீல்ஸ்லாம் போட்டிருந்தேன். அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தந்தது. என்னோடய ஒர்க் பிளேஸில் எனக்கு அந்த அப்பியரன்ஸ் எனக்கு தேவையாக இருந்துச்சு. அங்கே நான் மினிமலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டல்லாக போக முடியாது இல்லையா? அதுவும் எனக்கு அத்தியாவசியம்தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துடுச்சு, நம்ம வெளியில் போக போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் சொல்லலாம். ஸோ நம்ம யாரையும் பார்த்து மினிமலிசம் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்ட வந்து உங்களோட ஹோம் டூர் போடுங்க, டீக்ளட்டரிங் வீடியோ போடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது குட்டி குழந்தைக்கு அம்மாவாக இருந்தீங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமலிசம் அப்படிங்கிறதுலாம் தேவை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு அவசியப்பட்டதை நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இன்றைக்கி நமக்கு தேவைப்படுற பொருள் நாளைக்கு கிளட்டராக மாறும். அந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்தால் போதும். அது கிளட்டராக மாறும்போது நம்ம தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும். அதுக்கு தான் வந்து ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணுறோம், பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தீங்க, மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, அதில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களோட ஹெல்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களோட பாடி டைப் எப்படி இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உணவு பழக்கத்தை மாற்றுங்க. மினிமலிசம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மொத்த ஃபேமிலியும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒருத்தரோட லைஃப் மாதிரி இன்னொரு லைஃப் இருக்காது. அதனால் யாருக்கும் டீச் பண்ண முடியாது. இதெல்லாம் மினிமலிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா மணி சேவ் பண்ணலாம், சிக்கனமாக இருக்கலாம், செலவு கம்மியாகும் அப்படிங்கிற தாட் சில பேருக்கு இருக்கலாம். பட் நம்ம சம்பாதிச்சு பணத்தை சேவ் பண்ணி வச்சா மட்டும்தான் பணம் சேர்க்க முடியும். மினிமலிசம் நிறைய ஸ்பேஸ் தரும், அவ்வளோதான். ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக ஒரு செலக்டிவாக தேவையான பொருள் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். காலையில் போய் ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு பிடிச்சதாக இருக்கும். அதில் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி நம்ம கிச்சனில் ஒரு தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுருக்கும் போது டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்தோம், சமைச்சோம், வந்தோம் வெளியில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது நிறைய டைம் கிடைக்கும். அதை நம்ம வந்து மற்ற விஷயங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது, டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நான் அது வாங்க மாட்டேன் இது வாங்க மாட்டேன்னு இருக்கிறது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அந்த பொருளை பற்றியே ஞாபகத்தில் இருக்கிறது, அதெல்லாம் வந்து மினிமலிசம் கிடையாது. ஜஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணது போக மிச்சம் இருந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டிங்களா, வீட்டோட இன்கம்காக ஏதாச்சும் சைடில் பார்ட் டைமாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்களா, இல்லை ஃபேமிலியோட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்களா, குழந்தைக்கு ஹஸ்பண்டுக்கு நிறையா டைம் கொடுத்தீங்களா, வேறு என்ன நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம், அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். ஒன்ஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். உண்மையிலேயே மினிமலிசம் பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட டீக்ளட்டர் பண்ணுறது அது இது எதுவுமே கிடையாது. ஏதாவது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கேயாவது படிச்சுட்டு வந்து நான் போய் தான் சொல்லணும். நான் ஃபாலோ பண்ணாத விஷயங்களெல்லாம். சில நேரங்களில் மினிமலிசம் ஃபாலோ பண்ணால் சின்ன பிளேஸ்லேயே சின்னோண்டு வீட்லேயே இருந்துடலாம் அப்படிங்கிற தாட்லாம் சில பேருக்கு இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட கிச்சன் சின்னது அப்படின்னா சின்னது தான். அதில் நம்மளோட அத்தியாவசிய பொருட்களை கூட வைக்க முடியல அப்படின்னா வைக்க முடியலை தான். அதுதான் உண்மை.
அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட திங்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளோடக்கு தேவைப்படுற திங்ஸையே யூஸ் பண்ணுறதுக்கும் கில்ட்டி இருக்கக்கூடாது. வீடு சின்னதாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா இப்போ இருக்கிற வீடெல்லாம் அப்படி தான் இருக்குது சில வீடுகள். அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம மற்றவங்க வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்கும். திடீர்னு அவங்க வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் நம்ம வீடு இருக்கும். சில பேர் செகண்ட் ஃப்ளோர் மேலே கட்டியிருப்பாங்க. ஆனால் மேலே போய் பார்க்கவே மாட்டாங்க. பட்டு பெரிய வீடாக இருந்தால் தான் மற்றவங்க மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ நமக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் வரலாம் இல்லையா? நம்ம இன்னும் பெரிய வீட்டில் இருக்கணுமோ அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள், அந்த திங்ஸ் இருந்தால் தான் மதிப்பாங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது நம்மளை பாதிக்காது. அதை தான் நான் ஒரு குற்ற உணர்வே இருக்காது. நம்ம கரெக்டாக தான் இருக்கணும், தேவையோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆசிலேட் ஆகாது. மற்றவங்க மதிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு அவ்வளவா இருக்காது. ஒன்ஸ் நம்ம வந்து மினிமலிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரூ செல்ஃப் வெளியில் வந்துடும். நம்மளோட ட்ரூ செல்ஃப் வெளியில் வந்துச்சு அப்படின்னா நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல உன்னை மதிக்கல, என்ன மதிக்கல, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நமக்கும் அந்த தாட்டே வராது. மினிமலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், ரொம்ப அலைப்பாயாது. அவங்கள பார்த்தாலே தெரியும். ஒரு ட்ரூ மினிமலிஸ்ட் இன்னொரு மனிதனை ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப மரியாதையாக இருக்கும். அது அது வந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒருத்தங்களை வேண்டாம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஒதுக்கவே மாட்டாங்க. நிறையா விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அது நான் நிறைய மினிமலிஸ்ட் கிட்ட நான் உணர்ந்திருக்கேன். ஸோ மினிமலிசம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீடம், நம்மளோட பெரிய ஃப்ரீடம். அதுக்கு ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக இருங்க. மினிமலிசம் ஸ்டார்ட் ஆகிறது ஹெல்த்துலேருந்து தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்து பாருங்கள். ஹெல்த் சரியாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் சரியாயிடும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.